திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய வாழ்க. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள். நமச்சிவாய என்ற நல்ல சிந்தனையான அரிய பெரிய பொக்கிஷத்தை கூறி மகிழுங்கள். நமச்சிவாய என்று நீங்கள் கூறினால் அன்று பூரா நீங்கள் நினைப்பது, சொல்லுவது, செயல்படுவது எல்லாமே நல்லதாகவே இருக்கும். நல்லதாகவே இருப்பதற்கு ஒரு அடித்தளமாக அமையும். அதனால் எல்லாருமே நீங்கள் நமச்சிவாய சொல்லுங்கள். சொல்லுங்கள், நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. நாள்தோறும் கூறுங்கள், நலமாக வளமாக வாழ்வீர்கள். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் வழி மெய்களாலே வணங்கி இன்று ஆறாம் திருமுறையிலிருந்து திருநள்ளாறு என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். 20வது பதிகம். ஆறாம் திருமுறை 20வது பதிகம் திருநள்ளாறு. பாடல் 4. பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்வோம். கட்டங்கம் ஒன்று தம் கையில் ஏந்தி கங்கணமும் காதில் விடுதோடும் இட்டு சுட்டங்கம் கொண்டு துதைய பூசி சுந்தரனாய் சூலம் கையேந்தினானை பட்டங்க மாலை நிறைய சூடி பல்கணமும் தாமும் பரந்த காற்றில் நட்டங்கம் ஆடியை நல்ல ஆற்றானை நான் அடியேன் நினைக்க பெற்று உய்ந்தவாறே. இந்த பதிகம் முழுவதும் கடைசி அடியில் நான் அடியேன் நினைக்க பெற்று உய்ந்தவாறே, நல்லாற்றானை நான் அடியேன் நினைக்க பெற்று உய்ந்தவாறே என்று பாடுகிறார். நாமும் நல்லாற்றானை அடியவர்களாகிய நாமும் நினைக்க பெற்று உய்வோம் என்று கூறி திருநள்ளாறு செல்வோம். பெருமானே, கட்டங்கம்னா அது ஒரு படை. அந்த கட்டங்கம் என்ற படையை கையிலே ஏந்தி கங்கணம் அணிந்திருக்கிறார், கையில் காதிலே தோடு அணிந்திருக்கிறார். உடம்பை எரித்த சாம்பல், அந்த உடம்பை எரித்த சாம்பலை தன் திருமேனியிலே நிறைய பூசி அழகனாய் தன் கையிலே சூலம் ஏந்தி எலும்பு மாலையை நிறைய சூடி பூதக்கூட்டமும் தானுமாக பறந்து எங்கே ஆடுறாங்க? சுடுகாட்டிலே கூத்து நிகழ்த்துகிறார். யாரு? நல்லாற்றான். அந்த நல்லாற்றானை நான் அடியேன் நினைக்க பெற்று உய்ந்தவான். விடுன ஒளி விடுகிற அங்கம் என்பது உடம்புகள் அனைத்து. கட்டு சுட்டுன்னு சொன்னதுமே சாம்பல் உங்களுக்கு தானாகவே தெரியும். சுந்தரன் மிக அழகானவன். சாம்பல் பூசியதுனால மிக அழகானவன். சாம்பல் பூசி இருப்பினும் அழகனே என்று பாடுகிறார். அங்கம்னா எலும்பு, கணம்னா பூதம், கண் ஆகாய வெளியாகிய காற்றிலே இருந்து ஆளுகிறான் நடுகாட்டில். திருச்சிற்றம்பலம். கட்டங்கம் ஒன்றும் கையில் ஏந்தி கங்கணமும் காதில் விடுதோடும் இட்டு சுட்டங்கம் கொண்டு சுதைய பூசி சுந்தரனாய் சூலம் கையேந்தினானை பட்டங்க மாலை நிறைய சூடி
பல்கணமும் தாமும் பரந்த காட்டில் நட்டங்கோ ஆடிய நல்லாற்றானை நான் அடியேன் நினைக்க பெற்று உய்ந்தவாறே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருநள்ளாறு சென்று அருள்மிகு தர்பாரண்யேஸ்வரரை வணங்கி போகம் ஆர்த்த பூன்மலையாளையும் வணங்கி நல்வாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் அவர் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களென்று விடைபெறுபவன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.